எல்லாம் பாதுகாக்கணும். ஒரு வசனத்தை ஓதிட்டு அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும்போது நரகத்துக்குள்ள போய் வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அது என்ன வசனம்? அல்லாஹ் தாலா சூரா யூனுஸ்ல சொல்றான், இலைஹி மர்ஜிஉக்கும் ஜமீஆ வஅதல்லாஹி ஹக்கா இன்னஹு யப்தஉல் ஹல்க ثم يعيده ليجزي الذين آمنوا وعملوا الصالحات بالقسط والذين كفروا لهم شراب من حميم وعذاب أليم بما كانوا يكفرون هو الذي جعل الشمس ضياء والقمر نورا. இப்படி அல்லாஹ் தாலா தொடர்ந்து சொல்லி கொண்டு போறான். இதுல இலைஹி மர்ஜிஉக்கும் ஜமீஆ, நீங்க அனைவரும் அவனிடம் வந்தே ஆக வேண்டும். அல்லாஹ் சொல்றான், இலைஹி மர்ஜிஉக்கும், உங்களோட மீட்சி, நீங்க மீள எங்க வரணும் தெரியுமா? அவனிடம் தான் என்று அல்லாஹ் சொல்றான். நாங்க தொழாம இருக்கிறோம், சகாத் கொடுக்காம இருக்கிறோம், நோன்ப ரமதான்ல வீணாக்குறோம். நாங்க எல்லாரும் இந்த அல்லாட்ட தான் திரும்பி போகணும். நாங்கள் அவனுக்கு முன்னால் நிற்கணும். சின்ன ஒரு முதலாளிக்கு பிழை செஞ்சாலே அவரோட முகத்தில் எப்படி முழிக்கிறது, எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சிருக்கிறாரு, என் வாழ்க்கை அவரில் தானே தங்கியிருக்குது, அவர் என்ன நினைப்பாரு, அப்படிலாம் யோசிக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல அந்த அல்லாஹுக்கு முன்னால் நாங்கள் எல்லாரும் நிற்கணும். அவன் யாரு? இந்த வானத்தை படைச்சான், பூமியை படைச்சான், இரவு பகலை மாறி மாறி வர வைக்கிறான். அவன் அனைத்து பொருட்கள் மீது மாற்றல் உள்ளவன். அப்படிப்பட்ட இறைவனுக்கு முன்னால் நான் நிற்கணும். நான் பிறந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் எனக்கு உணவளிச்சு கொண்டிருக்கிறான், நான் சுவாசிக்கிறதுக்கு எனக்கு காற்று தந்து கொண்டிருக்கிறான் என்ற அனைத்து விஷயங்களையும் அவன் பொருட்படுத்தி செஞ்சு கொண்டிருக்கும் போது நான் அவனுக்கு எவ்வளவு மாறு செஞ்சிட்டேன், அவன் கோபப்படுற விஷயங்களை எவ்வளவு செஞ்சிட்டேன். இப்படி இருக்கிற அந்த டைம்ல நாளைக்கு அவனுக்கு முன்னால நான் நின்றா எவ்வளவு தலை குனிவாது இருக்கும், எவ்வளவு வெட்கமாக அது இருக்கும். எனவேதான் அல்லாஹ் அடுத்ததாக சொல்றான், வஅதல்லாஹி ஹக்கா, அல்லாஹ்வின் வாக்கு உண்மையானது. எனவே 100% இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும். அல்லாஹ்விற்கு முன்னால நின்றே ஆகணும். அவன் கேட்கிற கேள்விகளுக்கு நாங்கள் பதிலளிச்சே ஆகணும். அல்லாஹ் தாலா இந்த நிகழ்வு உண்மையாக நடக்கும்னு சொல்லியும் சிலர் அதை நம்ப மாட்டாங்க. இதை கணக்கெடுக்காம அவங்களோட பாட்டில் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு கொண்டே இருப்பாங்க. இவங்களை பார்த்து அல்லாஹ் இன்னொரு வசனத்தை சொல்றான், இன்னஹு யப்தஉல் ஹல்க, அவன்தான் படைப்பினங்களை ஆரம்பித்து வைத்தான். ஒரு இரும்பு துண்டுல இருந்து ஒரு கார் உருவாகலுமா? ஒரு கார் எடுத்தீங்கன்னா அதுல கிளாஸ் இருக்குது, ரப்பர் இருக்குது, அதே போல இன்னும் பல மூலகங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு இரும்பு துண்டுல இருந்து உருவாகிறதுக்கு சாத்தியமா? அப்படி ஏதாவது ஒரு கம்பெனி உருவாக்கலுமா? இல்ல. ஆனா ஒரு அற்பமான நீர்ல இருந்து அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை உருவாக்குறான். அவன்ட கண், அவன்ட எலும்புகள், அவன்ட தசைகள் எல்லாம் வேற வேற மூலக்கூறு. ஆனா இதெல்லாம் அற்பமான நீர்ல இருந்து வருது. நாங்க இந்த பொருள் தான் அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு கூட இயலாம இருந்தோம். அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த எங்களை ஒரு மனிதனாக உருவாக்கின அல்லாஹ்விற்கு நாங்க எலும்பு கூடானதுக்கு பிறகு, மண்ணோட மண்ணாயினத்துக்கு பிறகு திரும்ப எழுப்ப இயலாதா? நிச்சயமாக எழும். அல்லாஹ் தாலா அதைத்தான் இந்த இடத்துல சொல்ல வரான். கட்டாயமாக எங்க எல்லாரையுமே எழுப்புவான். சும்ம யுஈதுஹு, அவன் தான் படைப்பினங்களை ஆரம்பித்தான், பிறகு உங்களை மீள கொண்டு வருவான். எதற்கு தெரியுமா? லியஜ்ஸியல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கும், வஅமிலு ஸாலிஹாத், நல்லமல்கள் செய்தவர்களுக்கும், பில் கிஸ்த், நீதியாக கூலி வழங்குவதற்காக. நாளை மறுமையில அல்லாஹ் ஒருத்தன் தான் சொல்லி உள்ளத்தால நம்பிட்டு சிலவங்க வருவாங்க. அவங்க நிறைய சாலிகான அமல்கள் செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான். அதுவும் எப்படி தெரியுமா? நீதியாக. அதிகமாக நல்லமல் செஞ்சவங்களுக்கு அதிகமாக கூலி கொடுப்பான், குறைவாக நல்லமல் செஞ்சவங்களுக்கு அதற்கேற்ப கூலி கொடுப்பான். அப்படி இருக்கும்போது நாங்க தொழுகைகளை விட்டு சகாத் கொடுக்காம நோன்புகளை பாழாக்கிட்டு அல்லாஹ் தடுத்த காரியங்கள்ல ஃபுல்லா ஈடுபட்டுட்டு போய் நின்றா எங்களோட நிலைமை என்ன? அல்லாஹ்க்கு முன்னால நிக்கணும். அல்லாஹ் எங்கள்ட்ட கேள்வி கேட்பான். எப்படி நாங்க நடுங்குவோம்? எங்களோட உள்ளம் எப்படி பயத்தால வெடிக்க பார்க்கும்? அந்த நேரத்துல அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறான். அல்லதீன கஃபரு, இதை நிராகரித்தவர்கள், லஹும் ஷராபும் மின் ஹமீம், அவர்களுக்கு சூடான நீர் இருக்கிறது. நரகத்துல ஏற்கனவே சூடு, அதுல நாங்க இருப்போம். அங்க தாகத்தால தவிர்ப்போம். பல கோடிக்கணக்கான வருடங்கள்
நாங்கள் நரகத்தில் இருக்கிறோம். எனவே எங்களுக்கு கடுமையான தாகமாக இருக்குது. எனவே நாங்கள் நீர் கேட்டு அலறுவோம், கத்துவோம். அப்போ எங்களுக்கு நீர் கொண்டு வரப்படும். அதை நாங்கள் கையால் பிடித்து அதை அருந்துவதற்கு நாங்கள் கிட்ட கொண்டு வந்தாலே எங்களோட முகத்தில் உள்ள தோள்கள் பொசுங்கி அதில் விழுந்துருமா. இருந்தாலும் அதிகமான தாகம், நாங்கள் அதை எடுத்து அருந்துறதுக்கு முயற்சி செய்வோம். அந்த தண்ணி எங்கட தொண்டைக்குழியால் போய் எங்கட எங்கட குடல்கள் அடையும் போது அது துண்டு துண்டாக மாறும். எங்கட வயிற்றால் அந்த தண்ணி ஒழுகும். அப்படிப்பட்ட ஒரு சூடு. இந்த உலகத்துல சாதாரணமான ஒரு சூடான பானத்தை அருந்தும் போது எங்கட வாயில் இருக்கிற அந்த சிறிய தோள்கள் எல்லாம் பொசுங்கி போகுது. எத்தனையோ நாள் சாப்பிடலாம் இருக்குது. இப்படி இருக்கும்போது அந்த நரகத்தில் இருக்கிற அந்த நீரை நாங்கள் எப்படி அருந்துவோம்? அது எவ்வளவு சூடாக இருக்கும்? இது அல்லாஹ் ஞாபகப்படுத்திட்டு அடுத்ததாக சொல்றான், அதாபுன் அலீமும் பீமா கானு யக்ஃபுரூன். அவர்கள் நிராகரித்ததன் காரணமாக அவங்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாக்கணும். அடுத்த ஒரு வசனம் சொல்றான், இதுதான் நரகத்துக்குள்ள எங்களை போட்டு எடுத்த மாதிரி ஒரு ஃபீலை தருது. அது என்ன தெரியுமா? ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ தியா. அவன் தான் சூரியனை ஒளியாக மாற்றினான். சுபஹானல்லாஹ். நான் சூரிய வெளிச்சத்தில் நடந்திருக்கிறேன். அதுல சூடு எனக்கு தெரியும். எத்தனையோ மைல் தூரத்தில் அது இருந்தாலும் என்னால வீட்டுக்குள்ள இருக்க முடியல. அது அதிகமான சூடாக இருக்குது. நான் ஃபேனை போடுறேன், ஏசியை போடுறேன். அதுல சூட்டை நான் உணர்ந்திருக்கிறேன். எனவே இந்த வசனத்தை அல்லாஹ் அடுத்ததாக சொன்ன உடனே நரகத்துக்குள்ள என்னை போட்டு எடுத்த மாதிரி இருக்குது. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த நரக நெருப்புக்கு நாங்கள் யாரும் போயிடக்கூடாது. அதுல மூச்சு காத்த கூட நாங்கள் சுவாசிச்சிடக்கூடாது. அது கொடூரமான வேதனை. எனவே நாங்கள் இப்ப தூங்கி கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் விழித்தெழுவோம். மறுமைக்காக தயாராகுவோம். பயணத்துக்கு பிறகு நீண்ட வாழ்க்கை இருக்குது. ஒரு 2 நாள் பயணத்துக்கு ஒரு பேக் நிறைய நாங்கள் பொருட்களை சேகரிப்போம். ஒரு 10 நாள் பயணத்திற்கு 2 பேக் நிறைய நாங்கள் பொருட்களை சேகரிப்போம். ஆனா நாங்க போறது பல கோடிக்கணக்கான வருடங்கள், கணக்கே இல்லை, முடிவில்லை. அப்படிப்பட்ட ஒரு உலகம். அதிகமான அமல்களை செய்ய வேண்டியிருக்குது, அதிகமான நற்கர்மங்கள் செய்ய வேண்டியிருக்குது. எனவே அன்பான சகோதரர்களே, உடனே விழிச்சு கொள்ளுங்க. உடனடியாக நாங்கள் இன்றையிலிருந்து முயற்சி செய்வோம், தௌபா கேட்போம், அதிகமான நல்லமல்களை செய்வோம். உங்களையும் என்னையும் அல்லாஹ் தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சேர்க்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.